ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர், அதுவும் 10 முறை பதவியேற்ற ஒரு மூத்த தலைவர், பொது மேடையில இப்படி ஒரு காரியத்தை செய்வார்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? சென்ற திங்கட்கிழமை டிசம்பர் 15, 2025 பாட்னாவில் ஆயுஷ் மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்க ஒரு அரசு விழா நடக்குது. அங்க டாக்டர் நுஷ்ரத் பர்வீன்ற பெண் மருத்துவர் வராங்க. அவங்க ஹிஜாப் அணிந்திருந்தாங்க. ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர் அந்த பெண்ணோட ஃபேஸ்ல இருந்த ஹிஜாப வலுக்கட்டாயமா கீழே இழுக்கிறாரு. அந்த பெண் டாக்டருக்கு அங்கேயே பதறி போய் சங்கடத்துல நிக்கிறாங்க. ஆனா மத்த அதிகாரிகள் அங்கேயே சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. இதுல என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு? பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம்னு சொல்றீங்க. ஆனா ஒரு படித்த பெண் மருத்துவரின் கண்ணியத்தை ஒரு முதலமைச்சர் பொது மேடையில இப்படி நடத்தின போது மத்திய அரசு ஏன் இன்னும் மௌனம் காக்குது? ஒரு பெண் என்ன ஆடை அணியணும்ன்றது அவங்களோட உரிமைன்னு அரசியல் சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் எப்படி ஒரு பெண்ணோட ஹிஜாப தொடலாம்? இது தனி மனித உரிமை மீறல் இல்லையா? மத உணர்வுகளை புண்படுத்தும் இந்த செயலை கண்டு காணாம இருப்பதுதான் அனைவருக்கும் வளர்ச்சி கொள்கையா? நிதிஷ்குமார் அவர்கள் மேல வந்த எதிர்ப்புக்கு அப்புறம் சஞ்சய் நிஷாத், உத்தரப்பிரதேசோட மீனவத்துறை அமைச்சர், இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரச்சனையே ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டாரு. ரிப்போர்ட்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் படி பார்த்தா அவர் சொன்னது இதுதான். பர்தா விளக்குனதுக்கு எதுக்குங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை? அவர் கை சும்மா அங்க முகத்துல தானே பட்டுச்சு. இதே அவர் கை வேற எங்கேயாச்சும் பட்டிருந்தா அப்ப என்ன ஆகிருக்கும்? இப்படி கேட்டிருக்காரு. அட, ஒரு பெண்ணின் கண்ணியம்ன்றது உடல் சார்ந்தது மட்டும் தானா? ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம அவளோட முகத்தையும் ஆடைய தொடுறதே ஒரு அத்துமீறல்னு இவங்களுக்கு தெரியாதா? சப்போர்ட் பண்ணலாம், ஆனா அதுக்கு ஒரு நியாயம் வேணாமா? இந்த சம்பவத்துக்காக லக்னோவில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய புகார் அளிக்கப்பட்டிருக்கு. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு இது ஒரு பெண்ணின் கண்ணியம் மீதான தாக்குதல்னு கண்டிச்சிருக்காங்க. ஆனா வேடிக்கை என்னன்னா, டிசம்பர் 16ஆம் தேதி சாத் நிஷ்சாய் 7 தீர்மானங்கள் திட்டத்தை அறிவிச்சு பீகார முன்னேற போறதா நிதிஷ்குமார் அவர்கள் பேசுறாரு. ஒரு பெண்ணை மதிக்க தெரியாத அரசு நாட்டை எப்படி முன்னேற்றும்? எனக்கு ஒண்ணு புரியல. அந்த பெண் முஸ்லிம்னால இப்படி நடந்ததா, இல்ல அவள் ஒரு பெண்ணுனால நடந்ததா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.